ஓம் சாய்ராம். ஷிரடியில் பார்க்க வேண்டிய கோயில்களில் ரொம்ப முக்கியமான ஒரு கோயில் குரு சுக்ராச்சாரியர் கோயில். ஏன் நான் இதை பார்க்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம சாய்பாபாவுக்கு இங்கே என்ன சம்மந்தம் இருக்குது? குரு சுக்ராச்சாரியார், அதாவது குரு சுக்ராச்சாரியார் அப்படின்னாவே அசுர குரு தானே, அவரையே நம்ம வழிபடணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேள்வி இருக்கும். ஆனால் இந்த குரு சுக்ராச்சாரியாருக்கு சிவபெருமான் காட்சி கொடுத்து மிருத்திவி சஞ்சீவனி மந்திரத்தை சொன்ன அந்த ஒரு அற்புதமான இடமும், தமிழ் கடவுள் முருகப்பெருமான் காட்சி கொடுத்த ஒரு அற்புதமான இடத்த பற்றி தான் இன்றைக்கி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சாரம், இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கதா கோபர்கானில் உள்ள குரு சுக்ராச்சாரியாரோட கோயில். இந்த சுக்ராச்சாரியார் அசுர குரு தலைவன். முன்னொரு காலத்தில் பார்த்தீங்கன்னா அசுரர்களுக்கும் தேவர்களுக்கும் போர் நடந்துட்டுருக்கும். அப்போ அசுரர்களுக்கு கைகால் வெட்டப்படும், உடம்புல காயங்கள் ஏற்படும், சில பேர் இறந்தும் போவாங்க. அப்போ குரு சுக்ராச்சாரியார் என்ன பண்ணுவார்னா சிவபெருமானை நோக்கி கடும் தவம் செய்வாங்க. அப்போ சிவபெருமான் அவங்களுக்கு மிருத்திவி சஞ்சீவனி மந்திரம், இந்த மந்திரத்தை அவங்களுக்கு உபதேசித்து, இந்த மந்திரத்தை நீ உச்சரிச்சின்னா இறந்தவர்கள் கூட உயிர் பிழைப்பாங்க அப்படின்னு சொல்லி சிவபெருமான் அவருக்கு இந்த மந்திரத்தை சொல்லுவாங்க. இந்த மந்திரத்தை குரு சுக்ராச்சாரியார் போர்ல இறந்தவங்களுக்கு சொன்ன உடனே இறந்தவங்க எல்லாமே உயிர் பிழைச்சிருவாங்க. அதே மாதிரி கைகால் வெட்டப்பட்டவங்க கூட கைகால்லாம் அவங்களுக்கு சரியாகி வந்துருவாங்க. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மந்திரத்தை அருளிய இந்த இடத்துல இன்னும் பல அற்புதங்கள் இருக்கு. இந்த இடத்துல தான் தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைஞ்சாங்க அப்படின்னும் முருகப்பெருமான் இங்க காட்சி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதுல முருகப்பெருமான் எப்ப காட்சி கொடுத்தாங்க அப்படின்னா, நம்ம எல்லாருக்குமே தெரியும், நாரதர் பழம் எடுத்துகிட்டு சிவபெருமான்கிட்ட கொடுப்பாங்க. அந்த பழத்தை விநாயகரும் முருகனுமே வேணும் அப்படின்னு கேட்கும்போது சிவபெருமான் சொல்லுவாங்க, இந்த பழம் வேணும்னா யார் முதல்ல உலகத்தை சுற்றி வராங்களோ அவங்களுக்கு தான் இந்த பழத்தை நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி சிவபெருமான் சொல்லியிருப்பாங்க. அதை விநாயகர் சிவபெருமான் அம்மையப்பனை சுற்றியே அந்த பழத்தை வாங்கிடுவாங்க. அப்போது முருகப்பெருமான் மயில் வாகனத்தில் ஏறி உலகத்தை சுற்றி வரும்போது முதல்ல காட்சி கொடுத்த இடம் தான் இந்த குரு சுக்ராச்சாரியார் கோயில். இந்த கோயிலே பார்த்தீங்கன்னா இந்த கோயிலோட வரலாறு ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஷிரடியிலேருந்து 12 கிலோமீட்டரில் கோபர்கான் அப்படின்ற ஒரு இடத்துல தான் அமைஞ்சிருக்கு. இந்த இடத்துக்கு கோபர்கான் அப்படின்னு பேர் வர்றது கூட குரு சுக்ராச்சாரியார் தான் காரணம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, குரு சுக்ராச்சாரியார் ஒரு முறை கடும் தவம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ கோதாவரி நதி பெருக்கெடுத்து வருது. கோதாவரி நதி பெருக்கெடுத்து இவரோட முட்டியில் படுது. அப்போது இவர் தவம் செய்யும் போது அந்த தவம் கலையாமல் அந்த நதியை அப்படியே தன் கை முட்டியால் தடுக்கிறாரு. அப்படியே அந்த நதியை அவரை டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே வளைஞ்சு கொஞ்சம் தூரம் வளைஞ்சு போகும். அந்த நதி வளைஞ்சு போன அடையாளங்கள் கூட இப்போ வரைக்கும் அந்த கோபர்கானில் இருக்குது. அதனால தான் இந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா கோபர்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. கோபர்கான் அப்படின்னா தன் கை முட்டியால் அதை தடுத்தாரு பார்த்தீங்களா, அதனால தான் இதை கோபர்கான் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துக்கு பேர் வச்சுருக்காங்க. இங்கே சுக்ராச்சாரியார் தவம் பண்ண அந்த சிவலிங்கமும் இருக்குது. அங்கே நம்ம போகும்போது சுக்ராச்சாரியாருக்கும் சிவபெருமானுக்கும் நம்மளே ஆரத்தி காமிக்கலாம். அப்புறம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்களா சாய்ராம், இது ரொம்ப முக்கியமான இடம். இங்கே தான் சிவபெருமான் குரு சுக்ராச்சாரியாருக்கு மிருத்திவி சஞ்சீவனி மந்திரத்தை அருளிய அற்புதமான இடத்த தான் பார்த்துட்டு இருக்கீங்க. அப்புறம் இந்த காளமாடும் இங்கே சிவபெருமானுக்கு முன்னாடி தான் கட்டி வச்சிருக்காங்க. இங்கே சிவபெருமானை வணங்க வர பக்தர்கள் இந்த காளமாடையும் தொட்டி வணங்கி ஆசீர்வாதம் வாங்குறாங்க. அப்படியே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 3 லிங்கங்கள் இருக்கும். இந்த இடத்துல உங்களோட கோரிக்கையை சொல்லி வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட கோரிக்கை நிறைவேறும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா இந்த இடத்துல சிவபெருமான் காட்சி கொடுத்து மிருத்திவி சஞ்சீவனி மந்திரத்தை அருளிய அற்புதமான இடமும் கூட. அது மட்டும் இல்லாமல் முருகப்பெருமான் முதல்ல காட்சி கொடுத்த ஒரு அற்புதமான இடமும் கூட. ஷிரடி போகிறவங்க யுகமாக இருக்க இந்த அற்புதமான இடத்த போய் தரிசனம் பண்ணுங்க. இங்கே உங்களுக்கு எல்லாமே டீட்டெயில்டாக கொடுப்பாங்க. ஒவ்வொரு யுகத்துலேருந்து ஒவ்வொருத்தவங்க பிறந்ததுலேருந்து இந்த இடத்துல என்னென்ன அற்புதங்கள் நடந்திருக்கு, இந்த கோயிலோட சிறப்பு, இது எல்லாமே டீட்டெயிலாக இங்கே கொடுத்துருப்பாங்க. இதை நீங்கள் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். நம்ம சாய்பாபா வணங்க வர பக்தர்கள் கண்டிப்பாக இந்த குரு சுக்ராச்சாரியார் கோயிலையும் போய் வணங்கிட்டு முருகப்பெருமான் காட்சி கொடுத்த அந்த இடத்தையும் பாருங்கள். சிவபெருமான் அருளிய மிருத்திவி சஞ்சீவனி மந்திரம் அருளிய அந்த இடத்தையும் போய் பார்த்து சிவபெருமானோட ஆசீர்வாதத்தை வாங்கிக்கோங்க. இன்னும் அடுத்தடுத்து ஷிரடியில் சுற்றியுள்ள அனைத்து இடங்களையும் நம்ம காமிக்கிறோம் சாராம். அது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஷிரடி போகிறவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். எல்லாருக்கும் நல்லதே நடக்கட்டும். ஓம் சாய்ராம்.